எல்லாருக்கும் வணக்கம். இது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வச்சு இன்றைக்கி கருவேப்பிலை சாதம் செய்ய போகிறோம். எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கான பொருள் பார்த்துடலாங்க. இந்த பையனும் 2 பேரும் என்ன பண்ணுறானுவோ போட்டு உடைக்கிறானுங்களா? என்னடா பண்ணுறீங்க? அங்கே பாருங்க, சொம்பை தட்டி விட்டுட்டு விளையாடுறாங்க. இன்னொரு பையன் எங்கே போனான்? இன்னொருங்க, இதுதான் எனக்கு கிச்சன் ஃப்ரெண்டு. இவங்க 2 பேரையும் வச்சுக்கிட்டு தான் நான் வேலை பார்க்கணும். விளாண்டுக்கிட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லிகிட்டு இருக்கிறதுல அங்கே உருட்டை காட்டின்னு நான் அங்கே போனேன். சரிங்களா? இப்போ வந்து இதை உருவி வச்சுக்கலாம். அடுத்தபடியாக பூண்டு எடுத்துக்கலாம். அடுத்தபடியாக பூண்டு ஒரு பூண்டுங்க போதும்னு நினைக்கிறேன். ஒரு பூண்டு வச்சுக்கலாம். ஒரு வேளைக்கு சாப்பாட்டுக்கு தான். ஒரே ஒரு பூண்டு. இதை உரித்து எடுத்துக்கலாம். வெங்காயம் தேவைப்படும். ஒரு 5 வெங்காயம் எடுத்துருக்கேன். இதையும் உரித்து அரிஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு அதையும் எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா? எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஓகே. சட்டி அடுப்பில் வச்சு கடலெண்ணெய் ஊற்றி சூடாயிட்டு, இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா கடலைப்பருப்பு, மிளகு, உளுந்துங்க சேர்த்துடலாங்க. கரண்டி ஒன்று எடுக்கணும். காஞ்ச கரண்டி எடுங்க, பச்சை கரண்டி எடுக்காதீங்க. அந்த அடுப்பை ஸ்லோ பண்ணுங்க. பார்த்திங்கன்னா அது கூட இப்போ வரமிளகாய் சேர்த்துடலாம். கருவேப்பிலை சாதங்க, வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அது கூட பூண்டு பாருங்கள், 1-2 உரித்து வச்ச பூண்டு ஒரு 5-6 பல்லு. அதையும் இப்படி வறுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் அது கூட சேர்க்க போகிறது வெந்தயம், கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. தனியாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா வறுபடுத்துங்க. சரிங்களா? செவக்கட்டும். ஓகே. ஓரளவுக்கு 3/4 பதம் செவந்துருச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துடலாங்க. கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நல்லா உருவிட்டு நல்லா அலசிட்டு வச்சுருக்கிறேன். இது வந்து சேர்த்துடலாம். நல்லா முருகல் வர்ற அளவுக்கு கருவேப்பிலை நல்லா வறுப்படுத்துங்க. இந்த இடத்துல சாதம் இருக்குங்க. சாதத்தை வடித்து கிளறதுக்கு சாதம் ஒரு இடத்த வச்சு வச்சுங்க. கருவேப்பிலை சாதம் டக்குன்னு செஞ்சிடலாங்க. முந்திரி பருப்பு இருந்தால் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு இல்லை, வாங்கிட்டு வரனாரு. இந்த வெயிலில் போவான்டாம், பார்த்துக்கலாம் விடுங்க, நம்ம தானே சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு என்ன சொல்கிறது? நீ இன்னைக்கு பிறந்த நாளையா? வேலை செய்யணும் போ. இன்னைக்கே என்னை வேலை வாங்குறான் பாரு. சரிங்க, போதுங்க, வதக்கியாச்சு. பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கினா போதும். வதக்கியாச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ஆறட்டுங்க. இது ஆறுறதுக்குள்ளே வெங்காயம் எடுத்து வச்சுருக்கானே, இந்த வெங்காயத்தை பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கணும். பிறந்த நாளைக்கு என் வீட்டில் ஒய்ஃபு வடை செஞ்சு பாயசம் செஞ்சு கொடுப்போம். அப்படிங்கிறீங்க?
வடைக்கு ஊற வச்சுருக்கேன் பருப்பு, கடலப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். பாயசம் வைப்போம், சேமியாக தான் இருக்க வைப்போமே, வச்சுட்டா போச்சு. பார்த்திங்கன்னா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி சாரில் மாற்றிக்கலாம், மாற்றி பொடியாக அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது, அப்படியே பொடியாக நுணுக்கிக்கலாம். இதில் கொத்தமல்லி, கடலப்பருப்பு, பூண்டு, உளுந்து, சீரகம் வேணால் சேர்த்துக்கோங்க. நான் தாளிக்கும் போது கொஞ்சோண்டு போடுவோம், அவ்வளோதான். கடலப்பருப்பு என்ன முந்திரி பருப்பு வேணால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா இன்னும் நான் அரைக்க போல பாருங்கள். அதுக்கிடையில் அந்த சட்டி இருக்குல்ல, அந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு அதே எண்ணெய் சட்டியில் இப்போ நல்லெண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிருக்கேன். அப்புறம் நெய் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஏன்னா வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம், அதுக்காக தான், லேட் பண்ணக்கூடாதுல்ல. பார்த்திங்கன்னா கடுகு போடுவோம், சூடாகட்டும். கடுகு போட்டாச்சு, கடுகு வெடிக்கட்டும். கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் அதை அரைச்சி கொடுத்துருவாங்களா? கருவேப்பிலை ஆள் வந்துருச்சு, அரைக்கிறதுக்கு ஆள் வந்துருச்சு. இது வதங்கட்டும். வீட்டில் காய்கறி இல்லையா, கருவேப்பிலை சாப்பிடுங்க. கருவேப்பிலை மரமும் இல்லையா, கடையில் கருவேப்பிலை வாங்கிட்டு சாப்பிடுங்க. இதுக்கு மேலே என்ன சொல்கிறேன். இப்போ உப்பு நம்ம எவ்வளோ சோறு கலர போகிறோம்ல அதுக்கான உப்பை சேர்த்து, அது காரம் கொஞ்சம் அதிகமாக போயிட்டு 2 மிளகா எடுத்து வச்சுட்டேன். சரி, இதை கொட்டிடுங்களேன். வேலை வாங்க போகிறேன் ஸ்பூனால். ஏற்கனவே எண்ணெயில் வதங்கியாச்சு, அதனால் போதும். இப்போ சோத்தை போட்டு கலரிக்கலாம். நீங்கள் நெடக்கல்ல, முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டெக்கரேஷனாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஓகே, பிறந்த நாளைக்கு வெஜிடபிள் பிரியாணி, சிக்கன் பிரியாணி போடுவாங்க. இது கருவேப்பிலை சாதம் பிரியாணி போடுவோம். சிக்கன் பிரியாணிலாம் சாப்பிடக்கூடாது. பிறந்த நாள் அன்றைக்கி பிறந்தப்போ நீ சிக்கன் சாப்பிட்டியா? இல்லை, பால் தான் குடிச்சிருப்பா. மில்க் பிரியாணி, அதனால் மில்க்கு தான் கிடைக்கும் இன்னைக்கு. நான் சொன்னது கரெக்டு தானே? ஆமாம், அது என்ன சிக்கன் பிரியாணி. ஓகே, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ சோத்தை போட்டு கலரிக்கலாம். ஓகே, சோறு கலரிக்கலாங்க. சோறு கலர்றதுலாம் எப்படி கலரணும்னா கரண்டி காம்பால் தான் கலரணும். ஓகே, அப்போ தான் சோறு உடையாமல் இருக்கும். இப்படி கலரணும். நீங்கள் சாப்பாட்டு அரிசியில் கலர்னிங்கன்னா இப்படி தான் கலரணும். கரண்டி போட்டு கலரக்கூடாது, கரண்டி காம்பு போட்டு தான் கலரணும். கட் பண்ணிக்க, கிளறிட்டு காட்டுறேன். வச்சு நல்லா மணக்குது. இப்போ எங்கள் வீட்டுக்கார டேஸ்ட்டு கொடுப்பாரு. இந்த சுடும்
நான். சூப்பராக இருக்குங்க. இதேமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். காரம் சாரம் நல்லா செம்மையாக இருக்குது. இதேமாரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரியா? ஓகே, பாய்.